ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேசிலில் இருக்க ஆபத்தான தீவான ஸ்னேக் ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தீவு ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா அந்த தீவு முழுக்க பாம்புங்க தான் இருக்கும். எந்த அளவுக்குனா நீங்கள் அந்த பாம்புங்களை பார்க்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த தீவு முழுக்க பாம்புங்க மட்டும்தான் இருக்கும். அதுக்கு காரணம் ஒன்று தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தீவு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த தீவு மொத்தம் 106 ஏக்கர் இருக்கும். ஒரு சின்ன கிராம அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இதில் 1 ஏக்கரில் 5 பாம்புங்க இருக்கும். கிட்டத்தட்ட அது முழுக்க பாம்புங்க மட்டும்தான் இருக்கும். இந்த தீவு பிரேசிலில் அந்த நடுக்கத்தில் உருவான தீவு. பிரேசிலில் இருந்து பிரிஞ்சு இங்கே வந்துருச்சு. அந்த தீவில் நிறையா பாம்புங்க இருந்ததுனால அதுங்களால அங்கே தப்பிக்கவே முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா அங்கே பிரேசிலில் இருந்து இந்த தீவிலேருந்து பிரேசிலுக்கு போக பல கிலோமீட்டர் இருக்கும். தண்ணியிலே நீந்துற பாம்புங்களால் கூட போக முடியாது, அவ்வளோ தூரம் இருக்கும். அதனால் அந்த பாம்புங்களாம் அங்கேயே மாட்டிக்கிச்சு. இந்த தீவிலே இருக்கிற மோசமான ஒரு பாம்புனா அது இந்த கோல்டன் லான்ச்டு வைப்பர் தான். அதில் இருக்கிறதுலே ரொம்ப நச்சுத்தன்மை உள்ள விஷம் அதுக்கு தான் இருக்குது. இது இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இந்த காட்டில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. இந்த பாம்பு இங்கே தான் உருவாச்சு. ஆனால் இது எப்படி உருவாச்சுன்றதுக்கு ஆதாரமே இல்லை. அது மட்டும் யாருக்குமே தெரியாது. இந்த தீவில் இருந்த சின்ன உயிரினங்கள்லாம் இந்த பாம்புங்களே சாப்பிட்டதுனால இந்த தீவில் வேறு எந்த உயிரினமே இல்லை. இந்த பாம்புங்களை தவிர இங்கே அந்த தீவில் யாருமே இல்லை. அதனால தான் இது ரொம்ப மோசமான தீவாக இருக்கும். இது அப்போது இந்த தீவில் இருக்க பாம்புங்களுக்கு எது சாப்பிட கிடைக்கும்னா இங்கே வர பறவைங்களுக்கு தான். இந்த தீவுக்கு வர பறவைங்களால் இது சாப்பிட நினைக்கும். ஆனால் பறவைங்க மரத்தில் மட்டும்தான் இருக்கும்ல. அதனால் இதுங்க மரத்தில் ஏற அதுங்களாகவே எவல்யூட் ஆகி மரத்தில் ஏற கற்றுக்குச்சுங்க. ஆனால் இதுங்க விஷம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த பறவையை கடித்த உடனே அது ரொம்ப பறந்து போய் கடலில் விழுந்துருச்சு. அதனால் இதுங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல. அதனால் அதுங்க இன்னும் எவல்யூட் ஆகி அதுங்க விஷத்தை இன்னும் அதிகப்படுத்திடுச்சு. அதனால தான் இந்த தீவில் இருக்க பாம்புங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிக விஷம் இருக்குது, இந்த உலகத்துலேயே இல்லாத பாம்புங்க மாதிரி. தீவில் இவ்வளோ பாம்பு வந்ததுக்கு காரணம் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரேசிலில் இருந்த நிலநடுக்கால இந்த தீவு பிரிஞ்சு வந்துருச்சுல, அதனால் அங்கே இருக்க பாம்புங்களாம் அங்கேயே இருந்து இனப்பெருக்கம் பண்ணி அங்கே அவ்வளோ ஆயிடுச்சு. இதுவே பிரேசிலில் சுற்றி இருக்க கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி கடல் கொள்ளையர்கள் பைரேட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க அவங்க திருடின தங்கம் புதையலெல்லாம் இங்கே மறைச்சி வைக்கிறதுக்கு யாரும் வரக்கூடாதுன்றதுக்கு இவ்வளோ பாம்பை போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. இந்த தீவில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ்க்கு வருஷம் இந்த பிரேசிலை சுற்றி இருக்கவங்க அந்த லைட் ஹவுஸ்க்கு போய் அது இன்னும் 1 வருஷத்துக்கு நல்லா வேலை செய்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. எதுக்குன்னா அந்த பாம்புங்களெல்லாம் கண்காணிக்க. லைட் ஹவுஸில் ஒரு ஸ்டோரி இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த லைட் ஹவுஸில் ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்க பாம்புங்கள்லாம் ஒரு வாட்டி ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து அவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பயந்து வெளியே ஓடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மரத்தில் இருந்த பாம்புங்கள்லாம் அவங்க மேலே விழுந்து கடித்து அவங்கள சாவடிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அதுங்களுக்கு பறவை மட்டும்தான் சாப்பாடுன்றதுனால வருஷம் அங்கே இருக்க பாம்புங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கோல்டன் லான்ச்டு வைப்பர் மாதிரியே ஒரு பாம்பு இருக்குது. அது இந்தியாவிலே இருக்கும். அந்த பாம்பு அந்த பாம்போடைய சகோதரன் அந்த கோல்டன் லான்ச்டு வைப்பர். கிட்டத்தட்ட அது எப்படி இருக்குன்னா, இப்போ ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்க ஒரு பாம்பு மாதிரி தான் இருக்கும். இந்த கோல்டன் லான்ச்டு வைப்பர் பாம்பு கடித்தா ஒருத்தர் 1/2 மணி நேரத்துலேயே இறந்துருவாங்க. அந்த தீவுக்கு நம்ம போகணுன்னா ப்ராப்பரான நம்ம பிரேசில் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் போகணும். அப்படி வாங்காமல் போனோன்னா பிரேசில் கவர்மெண்ட் நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க. அதையும் தாண்டி நிறைய கடல் கொள்ளையர்கள்லாம் போவாங்க. கடல் கொள்ளையர்கள் இல்லை, பயோ பைரேட்ஸ். அவங்க எதுக்கு போவாங்கன்னா, இந்த மாதிரி கோல்டன் லான்ச்டு வைப்பர் அந்த மாதிரி அரிய வகை பாம்பெல்லாம் பிடிச்சி பிளாக் மார்க்கெட்டில் விற்பாங்க. என்னதான் இந்த தீவில் பாம்புங்க குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் 1 ஏக்கரில் 5 பாம்பு இருக்குன்னா அப்போ இந்த தீவு முழுக்க எவ்வளோ பாம்பு இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. மொத்தம் 106 ஏக்கர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த தீவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.